Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கெட்டி மேலம் மோதலில் ஏற்படும் காதலா ஏன்னா அப்கமிங் எபிசோட்ஸ்க்கான ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக கெட்டி மேலம் சில்லே எடுத்துகிட்டு இருக்காங்க. மேரேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களே, நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஷூட்டிங் வரதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்க நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அந்த சீரியல் நடிக்கிற ஆக்டர்ஸே ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அஸ்வினி நியூ என்ட்ரியாக பார்த்திங்கன்னா கெட்டி மேலம் சீரியலில் வந்திருக்காங்க. அவங்க எந்த கேரக்டருக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சீரியலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரேவதி அப்படிங்கிற கேரக்டரில் பூ விற்கிறவங்களா கோயில் கிட்டக்க இருக்கிறவங்களா வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே கோயிலுக்கு பக்கத்தில் அந்த பூக்கடை பக்கத்தில் தான் நம்ம முருகனும் பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கன்னடத்துலேயும் சீரியலோட ஸ்டோரி மூவ் ஆச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அதை ரீமேக் பண்ணுறாங்க. கன்னடத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற டைட்டில்லையும் இதே கேரக்டரில் ஆக்ட்ரஸ் அஸ்வினி தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதே ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜஸில் அது ஒரே கேரக்டர் நடிக்கிறாங்க. இது பெரிய விஷயம் தான். ஆக்ட்ரஸ் அஸ்வினி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க ஒரு பூக்கூடையே கையில் வச்சுக்கிட்டு நடந்து வராங்க. திடீர்னு ஏதோ இடிச்சதுக்கப்புறமா சுற்றி அப்படியே விழுகிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷூட்டிங் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தே பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி தம்ப்நெயில்ல நான் ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போகிற மாதிரி சீன்ஸ் வந்து வரப்போகுது போல். ஆல்சோ நம்ம முருகனுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தானே இருக்கார். ஸோ அவர் போய் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் கன்னடத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற சீரியலில் இவங்க 2 பேர் தான் பேர். ஸோ அதே மாதிரி கெட்டி மேலம் சீரியல்லையும் முருகன் அண்ட் ரேவதி பேர் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஷூட்ஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ் ஆஃப் கெட்டி மேலம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஆர்பி ரேட்டிங் வீக் பை வீக் பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. 5+ மேலே இப்போ கான்ஸ்டண்ட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்டி மேலம் சீரியலோட அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.